வணக்கம். பொருட்பாலில் அங்கவியலில் குறிப்பறிதல் அந்த அதிகாரத்தில் 5வது குறள். குறிப்பீர் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். குறிப்பீர் குறிப்பினராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். இதில் கண் அப்படின்றதுல தான் நம்ம அந்த உறுப்பின் மூலமாக தான் நம்ம காட்சியில் பார்க்குறோம் இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது தான் இன்னொருத்தர் முகத்திலேயோ இல்லை அவருடைய உடல் அங்க அசைவுகளில் இருக்கின்ற குறிப்பை உணர மாட்டாத கண் அப்படின்னு பொருள் எடுக்கணும் அதுக்கு. அப்படி இருந்ததுன்னா அந்த கண்ணினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல கேள்வி அப்படிங்கிறது எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற பதிலை கொண்டு வரும். நம்ம நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த கண்ணு தான் மற்ற மனிதர்கள்கிட்ட இருக்கின்ற குறிப்பை பார்க்கறது இல்லையா. பார்த்துட்டு அந்த குறிப்பை உணரவில்லையானால், அந்த கண் உணரலை அப்படின்னா அதனால் என்ன சிறப்பு கண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இதில் 2 விஷயம் பார்க்கணும். இங்கே குறிப்பு அப்படின்ற வர்றது அந்த ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா முதல்ல இருக்க குறிப்பு அந்த குறிப்பை சொல்கிறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு குறிப்பை சொல்கிறதில்ல. அந்த என்ன நினைக்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி அந்த முகத்திலும் உடலிலும் மாறுபடுகின்ற விஷயங்களை குறிக்கிறதுனால அது ஆகு பெயர். அதே மாதிரி கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண் பார்க்கக்கூடிய புலன் அப்படின்னாலும் இந்த பார்வையில் இருக்கின்ற விஷயங்களை உணர்வது கண் கிடையாது. அது நம்மளோட உயிர் தான் உணரும் இல்லையா. இப்போ எப்படி அப்படின்னா நமக்கு கண் பார்வை கொஞ்சம் சரியாக தெரியலன்னா கண்ணாடி போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி போட்டால் தான் நமக்கு சரியாக தெரியறது. சரி, அப்போ அந்த கண்ணாடியை தான் பார்க்குறதா எல்லாத்தையும் அப்படின்னா அந்த உணருதா அப்படின்னா இல்லை. அந்த பொருளை தெளிவாக பார்க்கறதுக்கு அந்த கண்ணாடி உதவி பண்ணுது இல்லைங்களா. அதே மாதிரி தான் கண்ணும். நம்மளை ஒரு பொருளை பார்க்கறதுக்கு கண் உதவுதே ஒழிய அந்த பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய திறமை நம்ம உயிருக்கு தான் உண்டு. அதனால் கண் அப்படிங்கிறது ஒரு புலன் நமக்கு அவ்வளோதான வழியாக அது உணர்றது இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த உணரக்கூடியதே கண் மேலே ஏற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு இந்த குறளை படிக்கணும். ஆக கண் அப்படின்ற உறுப்பின் மூலமாக நமக்கு வெளியில் தெரிகின்ற குறிப்புகளை பார்த்து அந்த குறிப்புகள் உணர்த்தக்கூடிய உள் உணர்வை புரிந்து கொள்ளவில்லையானால் அந்த கண்ணால் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஆக கண் அப்படின்றது வெளியில் நம்மளை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் அதனால் ஒரு மனிதர்கள்கிட்ட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதும் அவர்களோட முகம் உடல் அதில் இருக்கின்ற குறிப்பை பார்த்து அந்த உள் உணர்வையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குறள்லையும் இதுக்கு முன்னாடி இருந்த குறளில் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தரோட முகக்குறிப்பையும் உடல் அசைவையும் வச்சு அந்த குறிப்பை உணராட்டினா அவர்கள் மனிதர்கள் போல் எல்லா உறுப்புகளும் வச்சுட்டு இருந்தாலும் கூட மனிதர்களாக கருத முடியாது அப்படின்னு சொன்னார். ஆக இந்த 2 பாட்டிலையும் அந்த குறிப்பை உணர மாட்டாதவர்களுடைய இழிவை சொல்கிறாரு. சரிங்களா. நாளை அடுத்த குறள். நன்றி, வணக்கம்.